ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கவுண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டே வெனஸ்டே மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வெனஸ்டே நம்ம மார்க்கெட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி யார் கண்ணு பட்டுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு 300 பாயிண்ட் கிட்ட இறங்கிருச்சு. சென்செக்ஸ்ல 1000 பாயிண்ட் கிட்ட அவுட் ஆயிடுச்சு. என்ன ரீசன், எதனால இப்படி இறங்கிருக்கு, இது இன்னும் அப்படியே இறங்கிடுமா அப்படின்ற ஒரு பயமும் நமக்குள்ள இருக்கு. ஸோ இதை பத்தி பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம மார்க்கெட் என்ன ஆச்சு சார்? திருஷ்டி பட்டா மாதிரி நல்லா ஏறிக்கிட்டு இருந்தது, அப்படியே 22க்கு அப்படியே நெருங்குற மாதிரியே நம்மளுக்கு காட்டுச்சு. அப்புறம் பார்த்தா இப்போ ஒரு 300 பாயிண்ட் இறங்கிருச்சு. என்ன வேர்ல்டு மார்க்கெட்ல ஏதாவது நெகட்டிவ் நியூஸா, இல்ல நம்ம மார்க்கெட்ல ஏதாவது நெகட்டிவா, எப்படி சார்? பொதுவாக மார்க்கெட்ல, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெரிய அளவில் நெகட்டிவ் நியூஸ்ன்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. ஆனா இன்டர்நேஷனல் மார்க்கெட் இந்த அளவுக்கு இறங்குச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா இறங்கல. டவ் ஜோன்ஸ் இப்போ ஓரளவு கொஞ்சம் இறங்கிருக்கு. இருந்தாலும் S&P 500 கோர்ஸ் ஃபியூச்சர்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நாஸ்டாக்லாம் தாக்கு பிடிச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஆசிய சந்தைகள் அப்படின்னாலும் ஓரளவுக்கு எல்லாமே இப்போ ஜப்பான் சந்தையெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருந்தது. பெரும்பான்மை சந்தைகள் கொஞ்சம் ஏறிதான் இருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மார்ஜினலி டவுன் அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம சந்தை தான் வலுவான ஒரு இறக்கத்தை சந்தித்திருக்கிறது. வலுவான இறக்கத்தை சந்தித்ததற்கான காரணம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது, பொதுவாக கடந்த 7 வாரங்களாக இந்திய பங்குச்சந்தை தொடர் ஏற்றத்தில் இருக்கு. அப்கோர்ஸ் மற்ற சந்தைகளும் ஏறுமுகமாக இருந்ததுன்றது ஒரு கூடுதல் தகவல். ஃபெட் FOMC கூட்ட முடிவில் அவங்க அறிவிப்பு அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அந்த அறிவிப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஏற்றத்துல டவ் ஜோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு சுமார் 10% ஏற்றத்தை கொடுத்ததா கூட நம்ம பார்க்குறோம். அதனால மார்க்கெட், இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லாமே ஒரு நல்ல கண்டிஷன்ல இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்திய பங்கு சந்தையில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லாபத்தை வெளியே எடுக்கும் நோக்கத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதுவும் குறிப்பா இந்திய பங்கு சந்தையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய ஏற்றம் அப்படின்றது இந்த 5 மாநில தேர்தலுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி மூவ்மெண்ட். நான் அப்ப கூட என்ன ஒன்று சொன்னேன் உங்களுக்கு, உலக சந்தைகள்லாம் இந்த அளவுக்கு பெருசா ஏறல, ஆனா இந்திய சந்தை பெருமளவு ஏறி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆக இந்திய சந்தையினுடைய ஒரு தனிப்பட்ட ஏற்றம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஏற்றம் அப்படின்றதெல்லாம் கூட இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ப்ரூவ் ஆகுது. அதுல லாபத்தை வெளியெடுக்கும் நோக்கில் இன்னைக்குதான் இறங்க ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில ஹிஸ்டாரிக்கல் ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில 21,593 புள்ளிகள் என்ற அளவுக்கு உச்சத்தை தொட்ட பிறகு அதன் பிறகுதான் அது இறங்க ஆரம்பிச்சது. அப்ப இந்த இறக்கம் அப்படின்றது இப்ப 21,150 புள்ளிகள் என்ற அளவுக்கு இப்ப இறங்கி வந்திருக்கு. இன்ட்ராடே அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது இன்னும் பெரிய அளவு இருக்கும். அது 21,600 எடுத்தீங்கன்னா இது 150, கிட்டத்தட்ட 450 440 புள்ளிகள் என்ற அளவுக்கு இன்ட்ராடேல உச்சத்துல இறங்கி இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா செக்டார்ஸுமே இறங்குமுகமாக இருந்தது. ஏற்குறைய ஒரு பங்கு ஏறுவதாக இருந்தால் 10 பங்கு இறங்கி கொண்டிருப்பதாக நம்ம பார்க்கிறோம். அதனால இப்போதைக்கு திஸ் இஸ் அ ப்ராஃபிட் புக்கிங். இது எந்த செக்டரையும் விட்டு வைக்கல. பிளஸ் லார்ஜ் கேப் அப்படின்றது சுமார் நிப்டியை பொறுத்த வரைக்கும் 1.8% இறங்கினாலும் கூட மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாம் பெருமளவு அடி வாங்கியிருக்காத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இப்போ மிட் கேப் 4.5% அளவுக்கும், ஸ்மால் கேப் இன்னும் அதிகமாக 5% மேலாகவும் இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைய இறக்கம் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் அப்படின்னு சொல்றதா அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே பெரிய அளவில் இறங்கி இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமா ஆல் மார்க்கெட் லீடர்ஸ் வென்ட் டவுன் அப்படின்றதான் இப்போதைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு தகவல். ஓகே சார். இப்போ இந்த இறக்கம் அப்புறம் தொடருமா, இல்ல மாறிடுமா அதுக்கப்புறம், எப்படி சார்? நம்ம பொதுவாக சொல்றோம் இல்ல, குறுகிய கால முதலீட்டாளர்கள் லாபத்தை புது எடுங்கன்னு சொல்லுவோம். பணத்தை கொஞ்சம் பங்குகளை பணமா மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்றது. நீண்டகால முதலீட்டாளர்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த அளவு ஒரு அபரிதமான ஒரு ஏற்றம் நடந்த பிறகு அதுக்கான கரெக்ஷன் வந்ததுன்னு ஆகணும். ஏற்குறைய நம்முடைய ஏற்றத்துக்கு கரெக்ஷன் டியூ அப்படின்றதான் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையா சொல்ல வேண்டியிருக்கு.
அந்த கரெக்ஷன் அப்படின்றதா இப்ப நடக்குது. நிப்டில சொல்றதா இருந்தா இப்ப 21,150 என்ற நிலையில இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் இறங்கி 20,950 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இன்னும் ஒரு இறக்கம், ஒரு 200 புள்ளிகளுக்கான உடனடி இறக்கம் அப்படின்றது இருக்கலாம் அப்படின்றது ஒண்ணு. ஸோ உடனடி சப்போர்ட்ன்றது இந்த 20,950 சொன்னாலும் கூட ஒருவேளை இந்த இன்னும் அதை உடைச்சது அப்படின்னு சொன்னா 20,500 என்று சொல்லக்கூடிய வகையில அடுத்த சப்போர்ட் இருக்குது. இதான் வந்து ஒரு குருஷியலான சப்போர்ட். ஸோ இந்த 20,500 உடைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்து இன்னொரு 350 400 புள்ளிகள் குறைந்த அளவுக்கு 500 புள்ளிகள் கூட இறங்கலாம். 20,500 உடைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் எதை நோக்கி போலாம்? 20,950 20,900 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில. ஆக இப்போ ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா 20,500. இப்ப எங்க இருக்கிறோம்? 21,150. அப்ப இந்த 650 புள்ளிகளுக்கான இறக்கங்கள் ஒரு ஒஸ்ட் இறக்கமா இருக்கலாம். அங்கிருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் எஃப்ஐஸோட நிலைப்பாடுகள் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அடுத்தது குளோபல் மார்க்கெட்டோட நிலைப்பாடும் பார்க்கணும். அதுல எதுவும் செல்லிங்ஸ் வர ஆரம்பிச்சதுனால நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய அளவில் செல்லிங்ஸ் வரலாம். மற்றபடி லாங் டேர்ம் அப்படின்றது வந்து ஸ்டில் இன்டாக்ட். அதனால நீண்டகால முதலீட்டாளருக்கு பயப்பட வேண்டியதில்லை. இறக்கங்கள் எல்லாமே நல்ல நிறுவனம் வாங்குவதற்கு வாய்ப்பே. ஓகே சார். இப்போ செக்டார்ஸ் எல்லாம் இறங்கி இருக்கா இதனால, இல்ல செக்டார்ஸ்ல எந்த மாற்றமும் இல்லாம இருக்கா? இப்போ எந்த செக்டார்ஸ்ல நாம இன்னும் முதலீடு பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க சார். செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இறங்கி தானே ஆகணும் இல்லையா? ஒட்டுமொத்த மார்க்கெட் இறங்கி இருக்கும்போது பெருமளவு இறங்கியது அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஏற்கனவே நல்லா ஏறினது எல்லாமே நல்லாவே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலதான் ப்ராஃபிட் புக்கிங் மிக அதிக அளவில் நடந்ததை நம்ம பார்க்குறோம். குறிப்பா மிக குறுகிய காலத்தில் ஏறிய ஆட்டோ, ஐ மீன் ஃபர்ஸ்ட் மெட்டல் எடுத்துக்கலாம். மெட்டல் தான் அதிகமான அளவு இன்னைக்கு இறங்கி இருக்கிற ஒரு செக்டாரு. அதுல 4% மேலான ஒரு இறக்கத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ மெட்டல் அப்படின்ற செக்டர் நல்லா இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் இறங்கும் வாய்ப்பு. அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர் அடுத்த கட்டமாக ஒரு பெரிய இறக்கத்துல இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நல்ல இறக்கம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா செக்டாரும் தான் இறங்கி இருக்குது. அதுல மிக வலிமையான இறக்கத்தில் தற்போது இருந்து கொண்டிருப்பது இந்த 2 செக்டாரும். அடுத்தடுத்த கட்டங்களில் அப்படின்னு பார்க்கும்போது வங்கித்துறை இறங்கிறதா இருக்குது, ஐடி துறை இறங்கிறதா இருக்குது, எஃப்எம்சிஜி சுமாரான இறக்கத்துல இருக்குது. ஆக இந்த செக்டார் வைஸ் நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது பெருமளவு அதாவது இறங்காத அப்படின்னு சொல்லும்போது எஃப்எம்சிஜி கொஞ்சம் முன்னாடி நிற்க வைக்க வேண்டியிருக்கு. டொமஸ்டிக் கன்சம்ஷன் அப்படின்றது ஒரு பேரை நம்ம சொல்றதுனால அப்கோர்ஸ் ஃபார்மாவும் இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே டிஃபென்சிவ் செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோசமான காலகட்டங்களில் தாங்கி பிடிக்கக்கூடிய செக்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எஃப்எம்சிஜி அப்புறம் ஃபார்மா இந்த இரண்டையும் பொதுவாக சொல்லுவோம். இப்போ இது இறங்கிக்கின்ற வருகிற நிலைமையில எதுல முதலீடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லும் போது நமக்கு வந்து கவனம் எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா வங்கித்துறையில ஒரு கவனம் இருக்கணும். வங்கித்துறை அதாவது நிஃப்டி விழுற அளவுக்கு பேங்கிங் விழல அப்படின்றது விழுது. அதே சமயம் கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீழ்ச்சி கொஞ்சம் மிதமாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். குறிப்பாக சில முக்கியமான பொதுத்துறை வங்கிகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அப்படின்றது ஒரு வியூ. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ல ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. பெருமளவு இறக்கங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல ஆட்டோ செக்டார் அப்படின்றத ரெக்கவரி நடக்கும்போது முதல்ல தலை நீட்டக்கூடிய ஒரு துறையாக நம்ம பார்க்குறோம். அந்த வகையில மார்க்கெட் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா முதல்ல மேலே திரும்பறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு துறை எதுவாக இருக்கும்? ஆட்டோமொபைல் தான். அதிலும் குறிப்பாக ஆட்டோ ஆன்சிலரிஸ் என்று சொல்லக்கூடிய வகையில அந்த ஆட்டோமொபைல் துறையில உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய துணை நிறுவனங்கள், இந்த மாதிரியான நிறுவனங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. கூடவே வேற எதுல கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொன்னா அதாவது இந்த 1 நாள் 2 நாள் 1 வாரம் 10 நாள் கரெக்ஷன்ல பாதிக்கப்படாத நிறுவனங்கள், நான் சொல்றது ஃபண்டமெண்டலா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா இப்போ பிஹெச்எல், எல்என்டி இது மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் புக்ஸ் நிறைய இருக்குது, நிறைய ஆர்டர்ஸை கையில வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இது 1 நாள் 2 நாள் 1 வாரம் 10 நாள் எல்லாம் இறங்குறதுனால அவங்க இருக்கிற ஆர்டர்லாம் பாதிக்கப்படுமான்னு இல்லை. அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனுடைய லாபங்கள் வரக்கூடிய காலாண்டு, அடுத்தடுத்து வரக்கூடிய காலாண்டுகள் வெளிப்படும். ஆனா இதெல்லாம் கண்ணா பின்னான்னு ஏறி போச்சு வெகு குறுகிய காலத்தில். அதாவது இந்த ஸ்டோரி ஆஃப் பிஹெச்எல் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதால நீங்க 50 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட எங்க போய் 180 90 அப்படின்னு அது குறிப்பா கடந்த ஒரு சில தினங்களில் அப்படின்னு பார்க்கும்போது சரசரன்னு அது 130 140 180 190 அப்படி ஒரு ஜம்ப் அடிச்சிருக்கிற ஒரு நிலைமையில இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ரைஸ், இதெல்லாம் ஷேவ் ஆஃப் ஆயிடும், இதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். அதே சமயம் இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே ஆர்டர் புக் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எல்லா வீழ்ச்சிகள் எல்லாமே வந்து வாங்குவதற்கு பெரும் வாய்ப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக இப்போதைக்கு
நான் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான துறைகள் அப்படின்னு சொல்லும்போது முதன்மையா அப்படின்னு பார்க்கறது நமக்கு வந்து வங்கித்துறையில ஒரு கவனத்தை செலுத்தலாம், ஆட்டோ ஆன்சில 2வது செலுத்தலாம். அதன் பிறகு இந்த மாதிரி ஆர்டர் புக் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களிலும் கவனம் செலுத்தலாம். ஓகே சார். ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இறங்கிருக்கு அப்படின்ற ஒரு விரிவான தகவலை கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த டைம் வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியாச்சு. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மந்த் எண்டில் SFL கிளாஸ் வருது. இது 1 மந்த்துக்கான ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் கிளாஸ். நீங்கள் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இல்லை இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலே இந்த கிளாஸை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றாங்க. நம்ம வியூஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு நிறைய ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேளுங்க. இதே மாதிரி உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே லைவ் மார்க்கெட் அனலைசிஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டிலையும் போயிட்டு இருக்கு. இது ஒரு 1/2 அன் ஹவர் ப்ரோக்ராம். லைவாகவே உங்களுக்கு வந்து கிளாஸ் சொல்லி கொடுக்க போகிறாங்க. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணோம்னாலும் கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும் விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கவுண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.